நடிகர் விஜய் பி டீம் பாஜக சொல்லி முதல்வர் திருமாவளவன் எல்லாருமே இன்னைக்கு வெற்றியை பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. இதை பாஜக என்ன நிலைப்பாடு இருக்கு? நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பி டீம் ஏ டீம்ல இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு. இன்னைக்கு மக்கள் எந்த புதிய கட்சியா, நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க, எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்னு. அது நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும், நீங்க எது பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க, எங்களுக்கு என்ன சொல்லுங்க. அதை நோக்கித்தான் போக வேண்டுமோ தவிர திருமாவளவன் அவர்கள் சொன்னது போல பி டீம் ஏ டீம்னு மக்களை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 4 வருஷம் ஆச்சு, ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா? நாங்க 11 ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கிறோம். நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்டில் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம். மத்திய அரசு சார்பா பாருங்க, இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம். இன்னைக்கு 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும். எத்தனை முடிச்சிருக்கேன், வாக்குறுதி 1, வாக்குறுதி 5, வாக்குறுதி 9 சொல்லட்டும். அதை விட்டு பி டீம் ஏ டீம்னு எலெக்ஷன் நேரத்தில் பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, அப்ப நீங்க வேலையே செய்யல, மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பி டீம் ஏ டீம் பேசுறீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க. ஆனா ஏன்னா ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ள போலீங்கன்னா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க. நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால இன்னொரு பிரஸ் மீட்ல நம்ம நிறைய கேள்விகள் பேசுவாங்க.